जय कैलास निवास प्रमद गण अधीश भूसुर अर्चित भो सांब सदा शिव शंभो शंकर शरणं मे तव चरणयुगम्. ஸோ நம்ம மகேஷனோட இந்த எழுத்து வடிவமான ஸ்லோகம் முதல்ல ஆரம்பிக்கிற எழுத்தெல்லாம் அப்படியே இந்த அக்ஷரங்களோட வரிசையில் சொல்கிறார் அவர். இப்போ வந்து ஜகாரம் வருது இல்லையா, சா சா ஜா, மூணாவது ஜா வருது. ஸோ கைலாச நிவாச, கைலாசத்தில் வசிக்கக்கூடியவரே ஜெயா, உனக்கு ஜெயமாகட்டும். பிரமத கண அதீஷ, பிரமத கணங்கள் சிவனுடைய கணங்களுக்கு பூதகணங்கள், பிசாஜ கணங்கள், பிரமத கணங்கள், இப்படி பல கணங்கள் இருக்குது சிவன் கீழே. இதெல்லாமே இந்த சுவக என்று சொல்லக்கூடிய இந்த மேலே ஆகாசத்தில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கணங்கள், அந்த அந்த கிரியேஷன். ஸோ 3 லோகத்தில் கிரியேஷன் இருக்குது சொல்கிறோம் இல்லையா, பூவக ஸ்வக. அப்போ அது ஸ்வக இல்லை, ஸ்வகனா சொர்க்கமாயிடுது. பூவகங்கிறது அந்தரிக்ஷம், அதான் சிவனுடைய இடம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரபத கண கூட்டங்கள், அதுக்கு தலைவரே அதீஷா. பூசுர அர்ச்சிதா, பூசுர நேதிக்கே பார்த்தோம், பிராமணர்கள், பூமியில் இருக்கக்கூடிய தேவர்கள் பிராமணர்கள், பிராமணர்களால் அர்ச்சிக்கப்படக்கூடிய ஐயனே, உன்னை நான் உன்னுடைய சரணங்களை சரணடைகிறேன். जय कैलास निवास प्रमद गण अधीश भूसुरार्चित भो सांब सदा शिव शंभो शंकर शरणं मे तव चरणयुगम्. जनुतक जंकिणु जनुतक किटतक शब्दैर्नटसि महानटन भो सांब सदा शिव शंभो शंकर शरणं मे तव चरणयुगम्. ஜகாரம், ஜகாரம்ல வெறும் சவுண்டு, அவருடைய டான்ஸ் ஆடுறார் இல்லையா. ஸோ நட்டசி மகான் நட, நட்டனா கிடையாது மகான் நட. நட்டன்னா டான்ஸ் ஆடக்கூடியவரே, மகா நட, பெரிய நாட்டியம். சிவனோட நாட்டியத்திலேருந்து தான் எழுத்துக்கள் எல்லாமே வருது, அதுலேருந்து தான் சம்ஸ்கிருத பாஷையே வருது. ஸோ அப்படிப்பட்ட டான்ஸு. ஸோ ஜனுத ஜிங்குணு ஜுனுத ஜனுதக கிட்டத்தக, இதெல்லாம் சவுண்டு. அந்த டான்ஸில் வரக்கூடிய ஜல் 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 ஜல்னு ஆடுறார் இல்லையா, அந்த சவுண்டு, அந்த சப்தத்தோடு நடனம் ஆடக்கூடியவரே, உனது பாதங்களை சரணடைகிறேன். जनुतक जंगिनु जनुतक किडतक शब्दैर्नटसि महानटभो सांब सदा शिव शंभो शंकर शरणं मे तव चरणयुगम्. ज्ञानं विक्षेप आवृतिः अहितं कुरु मे गुरुस्त्वमेव विभो सांब सदा शिव शंभो शंकर शरणं मे तव चरणयुगम्. विक्षेप आवृत्ति रहितम, विक्षेप आवृत्ति रहितम. அது ஸோ ரஹிதம்னா இல்லாமல், விட்சேபம் ஆவೃத்திங்கிறது மாயையோடு 2 விதமான குணங்கள். மாயை என்ன பண்ணும், நம்மளுக்கு ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை காட்டாமல் மறைச்சிடும், அதுக்கு பேர் ஆவೃத்தி. ஆவೃத்தின்னா திரை, ஒரு திரையை போட்டு மறைச்சிடும், உள்ள ஆத்மாவை காட்டவே காட்டாது இந்த மாயை நம்மளை. அதனால தான் வெளி உலகத்தை காட்டுறது. விட்சேபம் பண்ணுறதுன்னா வெளி உலகத்தை நல்லா விரித்து காட்டுறது நம்மள்கிட்ட. இந்த மாயை சக்தி ஆகப்பட்டது வெளி உலகத்தை காட்டி காட்டி நம்மளை மயக்கி உள்ளுக்குள்ளே ஆத்மாவை திரை போட்டு மறைச்சி, இப்படி 2 விதமான செயல்களை உடைய மாயை, அது இல்லாத ஞானம். ஸோ மாயையை நீக்கின ஞானம் அது யார், பகவான். பகவான்கிட்ட மாயை நெருங்கவே முடியாது. பகவான் ஃபுல் ஞானம், அவர்கிட்ட அந்த மாயா நெருங்காது. அந்த மாதிரி நீ என்னை பண்ணுங்கிறான். அப்படிப்பட்ட ஞானி நீர், உங்ககிட்ட மாயை நெருங்காது. எனக்கு இதே மாதிரி விட்சேபம் என்று சொல்லக்கூடிய வெளிக்காட்டக்கூடிய தன்மையையும், உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை மறைக்கிற தன்மையை, இந்த மாயையை நீ மறைத்து விடு. அப்பேற்பட்ட ஞானத்தை குருமே குருஹு, என்னுடைய குருவாக இருந்து கொண்டு நீ அதை செய்ய வேண்டும். தொமேவ விபோ, நீயே தான், உன்னால் தான் பண்ண முடியும். அந்த ஞானமே நீ தான். ஏன்னா ஞானம் இச்சேத்து இவர்கிட்ட யார், சிவ மகேஷாத்த, மகேஷனிடமிருந்து நம்ம ஞானத்தை கேட்கணும். மோட்சம் இச்சேத்து ஜனார்தனாத், விஷ்ணுட்ட என்ன கேட்கணும், மோட்சத்தை கேட்கணும். சூரியன்ட்ட ஆரோக்கியம் இச்சேத்து, சூரியன்ட்ட ஆரோக்கியத்தை கேட்கணும். அவாவா அந்தந்த தெய்வத்துக்கு அதிபதியாக இருக்காவாலாம். அதனால ஞானமே நீ தான், அதனால உங்ககிட்ட தான் நான் கேட்பேங்கிறேன். ஞானம் விக்ஷேப ஆவೃத்தி ரஹிதம் குரு மே குருஹு த்வமேவ விபோ சாம்ப சதா சிவ शंभो शंकर शरणं मे तव चरणयुगम्.
टङ्कारस्तव धनुषः दलयति हृदयं द्विषाम् अनिशि अशनिरिव भो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. ஸோ தவ தனுஷக டங்காரக டங்காரம்னு இந்த டங்காரம் பண்ணுவா இல்லையா, அந்த தனுஷ் அப்படி நாணை மீட்டு அப்படி இழுக்கும்போது ஒரு சவுண்டு வருமே, அதுக்கு பேர் தான் டங்காரம். ஸோ தனுஷக உன்னுடைய தனுஷ் இருக்கே, அதுலேருந்து வரக்கூடிய இந்த டங்கார சவுண்டு த்விஷாம், த்விஷான எதிரி, துவேஷம் பண்ணக்கூடியவர்கள் த்விஷக. ஸோ த்விஷாம் எதிரிகளுடைய ஹிருதயத்தை தளயத்தை கிழிச்சு விடுறது. அவர் இது வில்ல எடுத்து அம்பை விடவே வேண்டாம், வெறும் ஒரு டங்கார சவுண்டை வச்சா எதிரியோட ஹிருதயத்தை அப்படியே கிழிச்சு விடுவாராம் பகவான். ஸோ தலயத்தி ஹிருதயம், அவருடைய அந்த எதிரிகளுடைய ஹிருதயத்தை கிழிக்கக்கூடியது. அஷனிரிவா இடிச்சத்தம் வந்தால் ஹிருதயமே ஒரு நிமிஷம் நின்றுடும் நம்மளுக்கு. அப்பேற்பட்ட இடி போல் முழங்கக்கூடியது உன்னுடைய தனுஷ்லேருந்து வரக்கூடிய அந்த டங்கார சவுண்டு. உன்னுடைய சரணங்களை நான் சரணடைகிறேன். अशनिरिवो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. ओके, थैंक यू. आकृतिरिव तव माया बहिरन्तः शून्यरूपिणी खलु भो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. இப்போ டகாரத்துக்கு அப்புறம் டா பெரிய டா வருதுல, நாலாவது டா. டகார டா ஆக்கிருதிகி, டாங்கிற எழுத்துடைய வடிவம். ஸோ தவ மாயா பகிரந்தக, உன்னுடைய மாயை இருக்கு இல்லையா, அது வெறும் டகாரம் தான்ட்டார். டகாரத்தில் அந்த மேலுள்ள கம்பை எடுத்துடணும். அப்போ வெறும் முட்டை. இந்த டா எப்படி போடுவோம், ஒரு கோடை போட்டு கீழே ஒரு ரவுண்டு முட்டையை போடுவோம், அதுதான் டா, சம்ஸ்கிருத டா. அப்போ அந்த மேலே கொம்பெடுத்தால் வெறும் முட்டை. அது முட்டைங்கிறது என்னது, சூன்யம். ஸோ உன்னுடைய மாயையாகப்பட்டது அந்தக பகிஹி, உள்ளும் வெளியிலையும் அந்த மாயா உனக்கு சூன்ய ரூபிணி கலு, வெறும் சூன்யம். ஸோ வெறும் சூன்யன்னு இது ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். சூன்யம்னா இல்லைன்னு அர்த்தம். ஸோ மாயை உன்னுடைய மாயை உனக்கு இல்லவே இல்லை. அது வெறும் உனக்கு டா ஆக்கிருதி தான், வெறும் டகாரம் மாதிரி வெறும் ரவுண்டு தான், சூன்யம் தான். ஸோ உன்னை உன்னுடைய மாயா நெருங்காது கலுபோ, இல்லையா இல்லையா ஐயனே, உன்னுடைய சரணத்தை நான் சரணடைகிறேன். ஆக்ருதிஹி இவ தவ மாயா பஹிஹி அந்தஹ சூன்ய ரூபிணி கலுபோ சாம்ப சதாசிவ சம்போ சங்கர சரணம் மே தவ சரணயுகம். डम्बरमम्बुरुहामपि दलयति अनगं त्वदङ्घ्रियुगलम्बो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. ஸோ அம்புருகாம் அப்படி டம்பரம்னாலே ஆடம்பரம், தமிழ் ஆடம்பரம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த தாமரைகளுக்கெல்லாம் ஒரு பயங்கர இது இருக்கும், ஜம்பம் இருக்கும், ரொம்ப ஆடம்பரம் இருக்கும் அதுகளுக்கு. அது தொது அங்கிரியுகலம், அந்த ஆடம்பரத்தை அது நாமல்யோன்னு இருக்கு இல்லையா, அந்த தாமரைகள் என்னுடைய சாஃப்ட்னஸ் என்ன, என்னுடைய ரெட் கலர் என்ன அப்படின்னு ஒரு தாம்பீகத்தை காட்டின்னு இருக்கு இந்த தாமரைகள். அதை உன்னுடைய அங்கிரியுகலம், உன்னுடைய பாதம் சரணங்கள், 2 சரணங்கள் என்ன பண்ணுறது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ ரெட்டு செக்கச்சவேல இருக்கக்கூடிய பாதங்கள். அது தளையத்தின்னு கிழிச்சு விடுறது. ஏன்னா உனக்கு என்ன ஆடம்பரம் வேண்டியிருக்கு, என்னுடைய பாதத்தை பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி அனகம் தொதங்கிரியுகுலம், குற்றமற்ற உன்னுடைய தாமரை பாதங்களாகப்பட்டது நிஜ தாமரைகளுடைய ஆடம்பரத்தை அப்படியே கிழிச்சு விடுறது. போ ஐயனே, உன்னுடைய அப்போ ஏற்பட்ட சரணங்களை நான் சரணடைகிறேன். அனகம் அங்கிரியுகலம்போ சாம்ப சதாசிவ சம்போ சங்கர சரணம் மே தவ சரணயுகம். டக்காக்ஷ சூத்ர சூலத்ருஹிண கரோட்டி சம் உல்லசத்கரபோ சாம்ப சதாசிவ சம்போ சங்கர சரணம் மே தவ சரணயுகம். டக்கா அட்சசூத்ர சூல துருகிண கரோட்டி அப்படி வரணும். டக்கானா உடுக்கை,
பகவான் கையில் உடுக்க வச்சுட்டு இருக்காரு இல்லையா, உடுக்க வச்சு தானே அப்படி டான்ஸ் ஆடுறது, அந்த சவுண்டெல்லாம் வருது, ஜிண்ணுத்தம்லாம் வருது இல்லையா டான்ஸ் ஆடுறோச்சு, அந்த உடுக்கையை வச்சுட்டு இருக்காரு. அட்சசூத்திரம்னா ருத்ராட்ச மாலை, சூத்திரன மாலை, அட்சசூத்திரன ருத்ராட்ச மாலை. அப்புறம் துருகிண சூலத்தை கையில் வச்சுருக்கார். துருகிண கரோட்டின கபாலம், அந்த இவரோட தலையை கிள்ளி எடுத்தார் இல்லையா விரிஞ்சி, துருகிணன பிரம்மா. ஸோ விரிஞ்சி துருகிண அதெல்லாம் பிரம்மாவை குறிக்கிறது. கரோட்டின கபாலம், பிரம்மாவுடைய கபாலத்தை கையில் உல்லசத்கரபோ, அப்படி எல்லாம் விளங்கக்கூடிய கைகளை உடையவரே ஐயனே, உன்னுடைய சரணங்களை சரணடைகிறேன். नाकारगर्भिणी चेत् शुभदाते शरगतिर्नृणाम् इह वो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. ஷரகத்தின்னா இந்த சம்சாரமே முள்ளாட்டமாக இருக்குல்ல, ஷரமாட்டம் இருக்குது, அம்பாட்டமாக தைக்கிறது. ஸோ இந்த ஷரகதி மனுஷனுக்கு இருக்குது. நிருணாமிக இங்கே இந்த லோகத்தில் ஒரே அம்பு மாதிரி எல்லாம் குத்தின்னு கிடக்கு சம்சாரத்தோட துக்கங்கள்லாம். அந்த ஷரகதிக்கு நடுவில், ஷரத்துக்கும் கதிக்கும் நடுவில் ஒரு நாவை தூக்கி போட்டுருணுங்கிற. நான் போட்ட உடனே என்ன எடுத்து சரணாகதி. ஸோ ஷரத்துக்கும் கதிக்கும், இந்த ஷரகதியாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் ந ஆகார கர்ப்பிணி, கர்ப்பத்தில்னா நடுவில். ஸோ ஷரத்துக்கும் கதிக்கும் நடுவில் நாவை போட்ட உடனே சரணாகதி ஆகிடுது. அப்படி ஆன உடனே சேர்த்து சுபதாத்தே, அப்படியே சோபனம் ஆகிடுது. இந்த சம்சாரமே சோபனம் ஆகிடுது எப்போ சரணாகதியை அடைந்து விட்டால். அப்படி இகபோ இங்கே ஐயனே, இந்த ஷரத்துக்கு இந்த சரணகதியாக இருக்கக்கூடிய சம்சாரத்தில் நாகாரம் நடுவில் வந்த உடனே சரணாகதி பண்ணின உடனே அதுவே சுபதா சுபதா, உன்னுடைய அது சோபனமாக ஆக்கிவிடுகிறது. அப்பேற்பட்ட சரணங்களை சரணடைகிறேன். गर्भिणी चेत् शुभदाते शरगतिर्नृणामिह वो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. तव मनु अतिसञ्जपतः सद्यस्तरति नरः हि भवाब्धिं वो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. ஸோ டாட்டா முடிஞ்சிடுது. இப்போ தாத்தனா ஆரம்பிக்கிறது. முதல் தா. ஸோ தவ மனுங்கிறது மந்திரம், ஏற்கனவே பார்த்துருக்கோம். தேவி மகாத்மியத்தில் மனுன்னு மந்திரம்னு ஒரு அர்த்தம் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஸோ தவ மனு அதிசஞ்சபதக, நல்லா ஜபிக்கக்கூடியவர்கள். ஸோ யாரெல்லாம் உன்னுடைய அந்த மந்திரத்தை, நமசிவாய மந்திரத்தை ஜபிக்கிறாளோ, சத்யக நரக தரதி, அப்பேற்பட்ட மனுஷன் அப்படியே தாண்டிடுறான். எதை தாண்டான்? பவ அப்திம், சம்சாரம் என்ற சாகரத்தை, அந்த கடலை உன்னுடைய மந்திரத்தை, நமசிவாய மந்திரத்தை ஜபிச்சு சீக்கிரமாக சத்தியக உடனடியாக அவன் தாண்டி விடுகிறான். ஐயனே, உன்னுடைய சரணங்களை சரணடைகிறேன். தவ மனு அதி சஞ்சபதக சத்யக தரதி நரக ஹி பவாப்திம் வோ சாம்ப சதா சிவ शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. दूत्कारः तस्य मुखे भूयात्ते नाम नास्ति यस्य विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. So தே நாம எஸ்ய நாஸ்தி, தே நாம உன்னுடைய நாமமே இல்லை. ஒருத்தரோட வாயிலிருந்து வார்த்தையே வரலை, சிவான்னு வரதே இல்லை. ஸோ எவனுடைய வாயில் உன்னுடைய பெயர் வரவில்லையோ, எஸ்ய நாஸ்தி, அவன் வாயில் வரவே இல்லை. ஹே விபோ துத்காரக தஸ்ய முகே, அவன் மூஞ்சிலேயே உமிழனங்கிறான், தூன்னு அப்படி துப்பனங்கிறான். ஸோ அப்படி தூத்காரங்கிறது துப்பர் தான், தூன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே தான். ஸோ அவனுடைய முகத்திலே உமிழ வேண்டியது தான் ஐயனே. ஏன்னா உன்னுடைய பேரே அவன் வாயில் வரலை, அவன் அப்படி இழிவாக நாம் கருத வேண்டும். ஐயனே, உன்னுடைய சரணத்தை நான் சரணடைகிறேன். साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. दयनीयश्च दयालुः को अस्ति मदन्यस्त्वदन्य इह वद भो
साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. ஸோ தயனீயக மதன்யக அது ரெண்டு சேர்த்துக்கணும். தயனீயகன்னா தயைக்குரிய பாத்திரம் இருக்கிறதுலையே என்ன போல. ஸோ மதன்யக என்னை தவிர வேறு யாரும் தயைக்குரிய பாத்திரமே கிடையாது. அவ்வளோ மோசமாக இருக்கேன் நான். யார் ஆதிசங்கரர் சொல்கிறார். இது மாதிரி நிறைய இடத்துல பெரியவர்களாக அப்படி தான் சொல்லுவான். நான் தான் இருக்கிறதுலே மோசமானவன்னு சொல்லுவான். நீ தான் இருக்கிறதுலையே கிரேட்டு, அதனால் நம்ம ரெண்டுக்கு ரொம்ப பொருத்தம். நம்ம ரெண்டு தான் ஏக பொருத்தம்பா. ஏன்னா இருக்கிறதுலே லோயஸ்ட்டு நான், இருக்கிறதுலே ஹையஸ்ட் நீ, நம்ம ரெண்டு தான் ஒரே பொருத்தம்னு சிவானந்தலகரில் அப்படி தான் சொல்கிறார் அவர். ஸோ மதன்யக தயனீயஷ்சா என்னை விட கேவலமான தயைக்குரிய பாத்திரம் கிடையாது. அதே மாதிரி தொதன்யக தயாளுக உன்னை விட மேலான ஒரு தயை கொடுக்கக்கூடியவர் யாரே இருக்கான்னா கோஸ்தி யார் இருக்கா? ஸோ நான் தான் இருக்கிறதுலையே ரொம்ப கீழான தயைக்குரிய பாத்திரம். நீ தான் இருக்கிறதுலையே தயாளு, எல்லாருக்கும் தயை கொடுக்கறதுல உயர்ந்த பாத்திரம் நீ. ஸோ வேறு யாரும் கிடையாது. கோஸ்தீகவத போ சொல்லுங்கோ, யாராவது இருக்காளா? உன்னை தவிர உயர்ந்த தயை காட்டக்கூடிய யாராவது இருக்காளா? இல்லையே. சாம்ப சதாசிவா சே அம்பாளுடன் சேர்ந்த சிவனே உன்னுடைய சரணங்களை சரணடைகிறேன். दयनीयः च दयालुः को अस्ति मदन्यः त्वदन्य इह वदवो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. धर्मस्थापन दक्ष त्रयक्ष गुरु दक्ष यज्ञ शिक्षक भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. ஸோ தட்ச யஜ்ஞ சிச்சகா தட்சனோட யாகத்தை நல்ல தண்டனை கொடுத்து படிப்பிச்சார். சிச்சகன்னு இது டீச் பண்ணுறது, ஒரு லெசன் டீச் பண்ணிட்டார். அதாவது மதிக்காமல் பண்ணினா இல்லையா, சிவனை மதிக்காமல் அவருக்கு ஒரு அர்க்கியம் கொடுக்காம அவன் தவச இது யாகம் பண்ணுறோச்சு அவருக்கு நல்ல தண்டனை கொடுத்து அவரை கொல்ல வச்சு வீரபத்ரரை அனுப்பிச்சு அவரை கொல்ல வச்சு அவனுக்கு ஆட்டு தலையை வச்சு இப்படிலாம் அவருக்கு தண்டனை கொடுத்தார். ஸோ அந்த தட்ச யாகத்திலேயே அது எதுக்காக? தர்மஸ்தாபனா, தர்மத்தை ஸ்தாபிக்கணும். இவன் அதர்ம வழியில் பண்ணுறான்னு யாகம் பண்ணுறதெல்லாம் நேர்மையான வழியில் பண்ணலே. அதனால தர்மத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு வேண்டி தக்ஷானா இங்கே ஃபிட், நீதான் அந்த தட்சத்தை உடையவர், சாமர்த்தியத்தை உடையவர். ஸோ தட்ச யஜ்ஞத்தை தண்டித்து அவனுக்கு ஒரு டீச்சிங்கை கொடுத்து அந்த தர்மத்தை ஸ்தாபிக்கக்கூடிய ஃபிட்னஸ் உனக்கு இருக்குது. திரயக்ஷ குரு முக்கண்ணரேன்னு கூப்பிட்றார். திரயக்ஷ குரு மூன்று கண்களை அச்சான கண்ணு. ஸோ திரயக்ஷ குரு மூன்று கண்களை உடைய குருன்னு பெரியவரே பகவானே என்று கூப்பிட்றார். உன்னுடைய சரணங்களை நான் சரணடைகிறேன். धर्मस्थापन दक्ष त्रयक्ष गुरो दक्ष यज्ञ शिक्षकवो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. ननु ताडितो असि धनुषा लुब्धधिया त्वं पुरा नरेण विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. லுப்ததியான லோபம், வேணும் வேணும் வேணும்னு ஆசைப்படுறார். லோபம் இருக்கக்கூடிய அந்த புத்தியோட லுப்ததியா, அந்த புத்தியோடு கூட புரா துவம் நரேண நரன் யார்? அர்ஜுனன். நரநாராயணர்கள் கிருத யுகத்தில் இருந்தவா தான் அர்ஜுனனும் கிருஷ்ணனுமாக துவாபர யுகத்தில் வரா. ஸோ நரன் அர்ஜுனனாக வரான், நாராயணன் கிருஷ்ணராக வரான். ஸோ புரா நரேன அந்த அர்ஜுனனால் லோபமாக, எதனால் லோபம்? பாசுபதாஸ்திரத்தை கிடைக்கணும். எப்படியாவது சிவனை பிரார்த்தித்து எனக்கு பாசுபதாஸ்திரத்தை வாங்கிடணும், அப்போ தான் இந்த கௌரவர்களை கொல்ல முடியும். அதுக்கு வேண்டி தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது புறா நரன் சொல்லக்கூடிய அர்ஜுனன் தபஸ் பண்ணி ஸோ நனு தாடித்தக அசி தனுஷா. அப்போ என்னாச்சு? சண்டை நடந்தது. அவரை டெஸ்ட் பண்ணுறார் இல்லையா, சிவன் டெஸ்ட் பண்ணுற வச்சு ரெண்டு பேருக்கும் அந்த கிராதன் வேஷத்தில் வரார் இல்லையா. அதான் கிராத்த அர்ஜுனியம் அப்படின்னே ஒரு இது படைப்பு எழுதியிருக்கார் சான்ஸ்கிரிட் இது கவி. ஸோ அந்த வேடத்தில் வரும்போது, அந்த வேடத்தில் வரும்போது ரெண்டு பேருக்கு சண்டை. நான் தான் முதல்ல அம்பு போட்டேன், நீ தான் முதல்ல அம்பு போட்டேன் இந்த பன்றி மேலேன்னு சொல்லி ரெண்டு பேருக்கு சண்டை ஏற்படும் போது தனுஷா தாடித்தகனு அந்த அர்ஜுனன் ஒன்று தனுஷை வச்சு அடித்தான் இல்லையா. அந்த சமயத்தில் ஹே விபோ எங்கும் நிறைந்த பகவானே உன்னுடைய அம்பாவோடு கூடியிருக்கக்கூடிய உன்னுடைய சரணங்களை சரணடைகிறேன்.
ननु ताडितः असि धनुषा लुप्तधिया त्वं पुरा नरेण विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. இன்னும் ஒன்று போலாம்ப்பா. परिमातुं तव मूर्तिं न अलम् अजः तत्परात्परो असि विभो साम्ब सदा शिव शम्भो शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. ஸோ தொத் பதசேவா ஃபலமிக நிறுத்தையா, அதாவது உன்னுடைய பதசேவாங்கிறது ரெண்டு அர்த்தம். ஸோ பாத சேவைங்கிறது பகவான் டான்ஸ் ஆடினார் இல்லையா, பதசேவான பகவான் டான்ஸ் ஆடுறார், உடுக்கையை வச்சுட்டு நல்லா தட்டிட்டு. சாரி ஓகே. ஸோ பரிமாத்தும் தவ மூர்த்திம், ஸோ உன்னுடைய மூர்த்தியை அளக்க முடியுமா? அங்கே உக்காண்டார் திருவண்ணாமலையில் அடிமுடி காணாத தூண் போல் நின்றுட்டார் இல்லையா. ஸோ உன்னுடைய அளவை யாரால உன்னுடைய மூர்த்தியை அளவெடுக்க முடியுமா யாராவது? ந அலம் அஜக பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடி போகிறா, மேலே ஒருத்தர் போகிறார், கீழே ஒருத்தர் போகிறார், கொடைஞ்சுண்டு போகிறார் அஜக. ஆனாலும் உன்னோட மூர்த்தியோடு அஜக பிரம்மா வந்து மேலே போனார் இல்லையா, ஹம்சத்தில் மேலே போனார் அவர். ஸோ உன்னுடைய மூர்த்தியை அளக்க முடியலை. தத் பராத்பரகசி, அப்படி மேலே 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 தேடின்னு போன அதுக்கெல்லாம் மேலே நீர் இருக்கிறீர். ஹே விபோ, விபோ எங்கும் நிறைந்தவரே, நீ அப்படி மேலாக இருக்கிறாய், அடிமுடி காணாத வண்ணம் நீ நின்றுருக்காய். அப்பேற்பட்ட உன்னுடைய சரணங்களை நான் சரணடைகிறேன். ஸோ இவருக்கு ஈஸியாக சரணம் கிடச்சுடுத்துன்ட்டான். தேவர்களும் அடிமுடி காணாத சரணங்களாகப்பட்ட உன்னுடைய சரணங்களை நான் பற்றி கொள்கிறேன்றாங்க. இது எவ்வளோ ஒரு ஆச்சரியம் இல்லையா. சிவானந்தலகரில் பார்த்தாலும் அப்படி தான் சொல்லுவார், தேவர்கள்லாம் க்யூவில் நிற்கிறா உன்னோட சரணங்களை அடையிறதுக்கு. அப்போ நான் வந்து நிற்கிறேன், எனக்கு உன்னுடைய சரணத்தை இப்படி ஈஸியாக காட்டுறே, அஜனும் விஷ்ணுவும் பிரம்மா பார்க்க முடியாத சரணங்களை எனக்கு நீ தந்தையே, அப்படிலாம் அங்கே ஸ்லோகத்தை சொல்கிறார் சிவானந்தலகரி. ஒரு ஸ்லோகமே அப்படி ரசிக்கலாம், அப்படி எழுதியிருக்காரு. ஆதிசங்கர் தானே அதுவும் எழுதியிருக்கார். परिमातुं तव मूर्तिं न अलम् अजः तत्परात्परः असि विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. शिवाय. ओके, श्लोकं 37 मैम. करेक्ट. फलमिह नृतया जनुषस्त्वत्पदसेवा सनातन ईश विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. ஸோ தொத் பதசேவா நிருத்தயாஸ் பலம். தொத் பதசேவா, பதன்னா பாதமிங்க. ஸோ பகவான் வந்து இந்த பதங்கிறது ரொம்ப அழகாக விளையாடிருக்கீங்க. பதசேவாங்கிறது பகவானுடைய பாதம் வந்து டான்ஸ் ஆடுறது, ஜல் 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 ஜல்னு ஆடுறது இல்லையா. நிருத்தன்னா நிருத்தியம், டான்ஸு. ஸோ பலமிக, அதோட பலனாக இப்போ பதசேவா வந்துருதுன்னு அர்த்தம். அடுத்தது என்ன பதம்னா சொற்கள் வந்துருது. என்ன சொற்கள்? பதம்னா சொற்கள்னு ஒரு அர்த்தம் உண்டு இல்லையா. ஸோ மகேஸ்வர சூத்ராணின்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில். ஐ உண்ணு, ரில் இருக்கு, ஏ ஓங்க, ஐ அவுச்சு, ஹய வரட்டு, லன்னு, ஞமகணனம், ஜபை கடதஷ், ஜபகடதஷ், கபை, ஷஷசர், அப்படி அப்புறம் ஹல்லு, லாஸ்ட்டு ஹல்லு. ஸோ இப்படி இந்த இது வந்து ஆவணி ஆவட்டத்துலலாம் இந்த ஆம்பளைகள்லாம் சொல்லுவாள், அவளுக்கு அந்த ஆவணி ஆவட்ட மந்திரத்தில் இது வரும். ஸோ இந்த மாதிரி அவருடைய இந்த உடுக்கையோட சத்தம் அந்த டான்ஸ் ஆடும்போது அதிலேருந்து வந்தது தான் சம்ஸ்கிருதத்தோட மொத்த எழுத்துக்களுமே. அந்த எழுத்துக்கள் வந்து அதனால பதசேவை, பகவான் டான்ஸ் ஆடி மகேஸ்வர சூத்திரம்னே பேர் இதுக்கு. ஸோ அதிலேருந்து அந்த எழுத்துக்கள்லாம் வந்து அதிலேருந்து சொற்கள்லாம் வந்தது. ஸோ சனாதன ஈஷ விபோ, அப்படி என்றுமே இருக்கக்கூடிய பதசேவையோ பாதசேவை ரெண்டுமே பண்ணக்கூடிய பகவானே, உன்னுடைய சரணங்களை சரணடைகிறேன். ராதே கிருஷ்ணா மேம். படிங்க. बलम् आरोग्यं च आयुः त्वद्गुणरुचितां चिरं प्रदेहि विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. ஸோ இவர் இப்போ பிரார்த்திக்கிறார்,
பலம் கொடு, எனக்கு பலத்தை கொடு, ஆரோக்கியத்தை கொடுக்கணும், ஆயுஷை கொடுக்கணும், நிறைய ஆயுள், நீண்ட ஆயுளை தரணும். குண ருச்சிதாம், ருச்சிக்க உன்னுடைய குணங்களில் ருச்சி ஏற்படக்கூடிய தன்மை, ருச்சிதாம்னா ருச்சி ஏற்படக்கூடிய தன்மை. ஸோ அந்த உன்னுடைய குணங்களையே பாடுறேன், எனக்கு அதில் ருச்சி வரணும். இதெல்லாம் சிரம்பிரதேகி, லாங்காக இருக்கணும். நீண்ட ஆயுளோ பலம், நீண்ட பலமோ நெடுநாள் பலமோ எல்லாமே எனக்கு இருக்கணும். பிரதேகி விபோ, எங்கும் நிறைந்தவரே நீங்கள் அதை எனக்கு தர வேண்டும். அதற்காக உன்னுடைய சரணங்களை நான் சரணடைகிறேன். பலம் ஆரோக்கியம் ச ஆயுஹு வகுணார்ச்சிதம் பிரதேகி விபோ சாம்ப சதாசிவ சம்போ சங்கர சரணம் மே தவ சரணயுகம். भगवन् भर्गभयापह भूतपते भूतिभूषित अङ्गविभो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. பகவான் எல்லாம் அட்ரஸ் பண்ணுறார். இப்போ பகவானை பல விதமான பேரில் கூப்பிடுறார். ஹே பகவானே, பகம் நிறைந்தவர். பர்கன ஒளின்னு அர்த்தம், பர்கா. ஸோ அந்த ஒளி நிறைந்தவரே பகவானே, பகனாலே பகம் நிறைந்தவர்னு இது ஐஸ்வர்யம் நிறைந்தவர். அப்புறம் பர்கன ஒளி நிறைந்தவர். பயாபகான்னு சொன்னான்னா பயத்தை நீக்குபவர். ஸோ பயத்தை நீக்குபவரே. பூதபதே, நம்ம எல்லாம் பூதங்கள்னு சொல்லலாம், பூதகணங்களுக்கு அதிபதினு சொல்லலாம். நம்ம எங்கெல்லாம் பூதங்கள்னு சொன்னால் நம்மளாம் பூதானின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்மளாம் ஜந்துக்கள். நமக்கு எல்லாமே பசுபதியாக இருக்கிறார் அவர் பகவான் சிவன். ஸோ அது மாதிரி பூதகணங்களுக்கும் அவர் தான் அதிபதி. பூதபதே பூதி விபூஷித அங்க, பூத்தின விபூதி, பகவான் உடல் முழுக்க விபூதியை பூசின்னு இருக்கார். அப்படி பூஷி அதே அலங்காரமாக இருக்குது. பகவானுக்கு விபூதியே முழு உடம்புக்கு அலங்காரமாக இருக்கு. அப்படிப்பட்ட அங்கங்களை உடைய விபுவே உன்னை நான் சரணடைகிறேன். शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. महिमा तव नहि माति श्रुतिषु हिमानीधर आत्मजाधव भो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. தவ மகிமா நகி மாத்தி, மாத்தினா அளக்கிறதுன்னு அர்த்தம். ந மாத்தினா அளவிட முடியாது. பகவானுடைய அந்த மகிமையை யாரால தான் அளவிட முடியும்? ஸோ அதை நகி மாத்தி, அதுக்கு எல்லையே கிடையாது, ஒரு அளவிடவே முடியாது உன்னுடைய மகிமையை. ஸ்ருதிஷுனா வேதங்கள் எவ்வளவு தான் உன்னை பற்றி சொன்னாலும் உன்னுடைய முழு மகிமையை அதால் அளவிட முடியாது. ஹிமானிதரன்னு இது ஹிமானின்னு சொன்னான்னா குளிர்ச்சி, பனி. ஸோ பனியை தரிக்கக்கூடிய பனிமலை, ஹிமாலயாஸ். ஸோ இமவானுடைய ஆத்மஜான்னா பார்வதி, அவருக்கு பிறந்தவர். ஹிமவானுடைய மகளான ஆத்மஜா பார்வதி. அந்த பார்வதியை தவன தரிக்கக்கூடியவ ரிஷிவன். ஸோ அந்த இமவான் மகளான பார்வதியை தன்னில் தரிக்கக்கூடியவரே அப்படின்னு சொல்கிறாருங்க. மாதவன்னு அர்த்தம். மான லக்ஷ்மி, மாதவன்னு சொன்னால் லக்ஷ்மியை தரிக்கக்கூடியவர் விஷ்ணு, மாதவா, அவருக்கு மாதவன்னு பேர். ஸோ அப்படி ஆத்மஜா தவ போ, அவளை தரிக்கக்கூடிய போ ஐயனே, உன்னுடைய அம்பாளுடன் கூடிய உன்னுடைய சரணங்களை நான் சரணடைகிறேன். हिमानीधर आत्मजादवो शाम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. यमनियमादिभिः अङ्गैः यमिनः हृदये भजन्ति सत्वं भो साम्ब सदाशिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. ஸோ யமம் நியமம் இதெல்லாம் வந்து அஷ்டாங்க யோகத்தில் உள்ள ஸ்டெப்ஸு. முதல் 2 ஸ்டெப்பு யமம் வந்து தர்மம் சத்தியம் பதா இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து யமங்களில் வருது. 12 விதமானது, திருடாதே, அது மாதிரி சிலதெல்லாம் சொல்லித்தருது. நியமங்கள்னு சொன்னோன்னா நம்ம சாதம் போடுறது, டெய்லி குளிக்கிறது, இதெல்லாம் நியமப்படி பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் நியமத்துக்கு கீழே வருது. ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்தது பிராணாயாமம், ஆசனம், பத்மாசனம் போடுறது, இதெல்லாம் வருது. ஸோ அப்படி அஷ்டாங்க யோகத்தில் உள்ள யம நியமாதிபிகினா அஷ்டாங்க யோகத்தோடைய அங்கங்களினால் 8 அங்கங்கள் இருக்குல்ல, அஷ்டாங்க யோகம் தான் அஷ்டாங்க யோகம். ஸோ 8 அங்கங்களோடு கூட யமினகன்னு அடக்கியவர்கள், மனசு உடம்பு எல்லாத்தையும் இந்திரியங்கள் எல்லாம் அடக்கியவர்கள். யதிகள் யமிகள் எல்லாம் ஒரே அர்த்தம் தான், முனிவர்கள்.
ஹிருதயே பஜந்தி ச தொம்போ. அப்படி அஷ்டாங்க யோகத்தில் இருக்கிற கடைசியில் சமாதி யோகத்து வரையும் போயிடுவாவா. லாஸ்ட்டாக வரக்கூடிய இல்லையா தாரணாக்கு அப்புறம் தான் இது தியானம், தாரணா, அதுக்கப்புறம் சமாதி. ஸோ அந்த சமாதி நிலையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் உன்னையே ஹிருதயத்தில் அப்படியே மனசில் வச்சுட்டு உன்னை பஜிக்கிறார்கள். அப்படிப்பட்ட உன்னை சரணடைகிறேன். ஹிருதயே பஜந்தி சத்வம் சாம்ப சதா சிவ சம்போ சங்கர சரணம் மே தவ சரணயுகம். रज्जौ अहिरिव शुक्तौ रजतमिव त्वयि जगन्ति बान्धि विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. ரஜ்ஜவுன்னா ரஜ்ஜுவில், ரஜ்ஜுங்கிறது கயிறு. ஸோ இதான் கயிறு பாம்பு தான் நம்ம எப்போது வேதத்தில் அதானே வருது எக்ஸாம்பிள் பகவான் சொல்லும்போது. ரஜ்ஜுவில் பாம்பு, அஹி பாம்பு. ஸோ கயிறு தான் இருக்குங்க, பாம்பு இல்லவே இல்லை. ஆனால் இல்லாத பாம்பு இருக்கிற மாதிரி தெரிகிறது. இருட்டில் பார்த்தா அந்த கயிறு கருப்பாக கிடக்கிறத பார்த்தானா பாம்பு இருக்கோன்னு தான் தோன்றுறது. ஆனால் இல்லாத பாம்பு அங்கே இருக்கிற மாதிரி தோன்றுறது. ஆனால் இருக்கிறது ஒரே வஸ்து. அத்வைதத்தை சொல்கிறதுக்கு இந்த உதாரணம்லாம் சொல்லுவாள். ஸோ அதனால் அந்த ரஜ்ஜுங்கிற உண்மையான வஸ்துவில் பாம்பு ஏற்றப்பட்டிருக்கிறது, ஆரோப்பணம் ஆயிருக்கு. ஸோ அப்படி பாம்பு போல அது மாதிரி சுக்தவு ரஜதம் இவ சிப்பியை பார்த்து ரஜதம்னு சொன்னால் வெள்ளி. அங்கே இருக்கிறது சிப்பி தான், அது ஏனோ வெள்ளி மாதிரி பிரகாசிக்கிறது, பார்க்குறதுக்கு என்னோ வெள்ளி மாதிரி தோன்றது. தள்ளியிருந்து பார்க்குறச்சோ ஏதோ வெள்ளி இது கிடக்கும் அப்படி தோன்றது. ஆனால் இருக்கிறது சிப்பி. ஸோ அந்த மாயைங்கிறத சொல்கிறான். மாயைனால இப்படிலாம் தோன்றுறது. தொயி ஜெகந்தி, இப்படிப்பட்ட மாயையால் தான் ஜெகந்தினா ஜெகதக ஜெகந்தி. ஸோ ஜெகந்தினா உலகங்கள். ஸோ உலகங்கள் எல்லாம் உன்மீது ஆரோப்பணமாகி நீ ஒன்று தான் வஸ்து, இருக்கிற ஒரே வஸ்து நீ மட்டும்தான். ஹே விபோ, உன்மீது மாயையால் இந்த உலகங்கள் எல்லாம் ஏற்றப்பட்டிருக்கிறது. அது மாதிரி எப்படின்னா கயத்தில் பாம்பு ஏற்றப்பட்டிருக்க இல்லாத வஸ்து உலகங்கிறதே இல்லவே இல்லை, அது மாயை. அந்த மாயை உன்மீது ஏற்றப்பட்டிருக்குது. உன்னுடைய சரணங்களை சரணடைகிறேன். त्वयि जगन्ति भान्ति विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. लब्ध्वा भवत्प्रसादात् चक्रं विदुरवति लोकम् अखिलं भो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. ஸோ பவத் பிரசாதா சக்கரம் லப்துவா. அதாவது பகவானுடைய அந்த பிரசன்னதை ஆன உடனே இங்கே உலகத்தில் எது அனுகிரக சக்தியை சொல்கிறாருங்க. ஐந்தாவதாக இருக்கக்கூடியது அனுகிரகம். எனது சிருஷ்டி ஸ்திதி, அப்புறம் லயம், திரோதானம் மறைக்கிறது, அதுக்கப்புறம் அனுகிரகம். ஐயோ எல்லாம் பாவத்தெல்லாம் பண்ணிட்டு வந்து வயிற்றில் உட்காண்டிருக்கே, இதுகளை வெளியில் விட்டால் புண்ணியத்தை பண்ணி நம்மளோட சாகித்ய பதவி அடைய மாட்டாளா அப்படிங்கிற அனுகிரகத்தினால, உன்னுடைய பவத் பிரசாதாத், உன்னுடைய பிரசன்னதை, உன்னுடைய அனுகிரக சக்தியினால் இந்த சம்சார சக்கரத்துக்குள்ளே நுழைந்து அதை அடைந்து அப்போ தானே நல்ல காரியம் பண்ணி பகவானை அடைய முடியும், சாகித்ய பதவி அடையணும்னா. ஸோ அப்படியே அந்த சம்சார சக்கரத்துக்குள்ளே நுழைந்து லோகம் அகிலம், உலகம் எல்லாமே விதுரங்கிறது சம்ஸ்கிருதத்திலே இருக்கக்கூடிய ஸ்பெஷலான வார்த்தை. நமக்கு விதவையே தெரியும். விதவையோட அதாவது ஒரு பொண்டாட்டியை இழந்த கணவனுக்கு விதுரன்னு சம்ஸ்கிருதத்தில் வார்த்தை இருக்குது. ஆனால் தமிழ் அதுக்கு ஒன்று வார்த்தை கிடையாது. தமிழில் கணவனை இழந்தவளுக்கு விதவின்னு வார்த்தை இருக்குது. இங்கே உலகம் எல்லாம் இந்த ஆண் கூட கம்பேர் பண்ணுறா, வேற ஒன்றும் இல்லை. லோகமகில உலகம் எல்லாமே, இந்த ஜீவர்கள் எல்லாமே அந்த பரமாத்மாவான ஒன்றிலிருந்து பிரிந்து விட்டார்கள். அதனால விதுரவதி, விதுரனாக பரமாத்மாவை இழந்த ஒரு, எப்படி பெண்ணை இழந்த கணவன் தவிப்பானோ அது மாதிரி பரமாத்மாவை இழந்த விதுரனாக இந்த உலகத்தில் எல்லாமே ஆகிவிடுகிறார்கள். ஹே சாம்ப சதாசிவ, அம்பாவோடு கூடிய சதாசிவனே, உன்னை நான் நமஸ்காரம் சரணடைகிறேன். சக்ரம் விதுரவதி லோகம் அகிலம் சாம்ப சதா சிவ சம்போ சங்கர சரணம் மே தவ சரணயுகம். वसुधा तद्धर तच्छयरत मौर्वीशर पराकृत असुरभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्.
வசுதா, வசுதான பூமி இல்லையா, வசு எல்லாம் வசும் தரதி, மொத்த பணமும் மொத்த சொத்தும் எல்லாம் பூமியில் தான் கிடக்கு. ஸோ அந்த பூமி வசுதா தத்து தர, இந்த பூமியை தரிக்கிறது யார்? ஆதிசேஷன் இல்லையா. அடியில் இருந்துட்டு மொத்த பூமியை அவர் பாதாளத்துக்கு அடியில் இருந்துட்டு எல்லாம் 14 லோகங்களையும் அவர் தான் தாங்குறார். ஸோ இந்த பூமியை தாங்கக்கூடிய ஆதிசேஷன். தத்து ஷய, அந்த ஆதிசேஷன் மேல் சயனித்து கொண்டிருக்கிறது யார்? விஷ்ணு. ஸோ இப்போ ரதான்னு சொல்லும்போது வசுதாவோடு சேர்க்கணும். ஸோ ரதான்னு சொல்லும்போது வசுதாவோடு சேர்த்துக்கணும் 1:1. ஸோ வசுதா ரதமாக, ஸோ பூமியை ரதமாக கொண்டு யுத்தம் பண்ண போகிறார், திரிபுராசுரனை கொல்றதுக்கு போகிறார். அப்போ சிவன் பூமியையே தன்னுடைய ரதமாக, தத்தர அந்த பூமியை தரிக்கக்கூடிய ஆதிசேஷனையே மௌர்வி நான் கயிறாக. நம்ம ஜென்ரலாக திரிபுராசுர வதத்தில் வாசுகி பாம்பு தான் கயிறாக இருந்தது சொல்லுவோம். இந்த இடத்துல ஆதிசேஷன்ற ஆக மொத்தத்தில் ஒரு பாம்பு. ஸோ ஆதிசேஷனையே மௌர்வியாக நான் கயிறாக எடுத்துட்டார். அப்படி தான் இந்த திரிபுராசுரனை கொல்றதுக்கு கிளம்புறார். அப்புறம் தட்சயா, அந்த ஆதிசேஷன் மேல் படுத்து கொண்டிருக்கக்கூடிய விஷ்ணுவு ஷர, அவர் தான் அம்பு. ஸோ அந்த வில்லில் பூட்டிய அம்பாக அந்த விஷ்ணுவே இருக்கிறார். பிரம்மா விஷ்ணு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரா இல்லையா. ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த ஷரமாக விஷ்ணுவும் பராக்கிருத அசுரபோ, அப்படியாக எடுத்துக்கொண்டு போய் நீ அந்த அசுரன் திரிபுராசுரனை பராக்கிருத்தம், அவனை தோல்வி கொள்ள செய்தாய் என்ன அர்த்தம், அவனை அழிச்சாய். ஸோ பராக்கிருத்தம் அவன் இல்லாமல் பண்ணினாய் ஹே போ ஐயனே, அப்பேற்பட்ட உன்னுடைய சரணங்களை சரணடைகிறேன். பராக்கிருத அசுரபோ சாம்ப சதா சிவ சம்போ சங்கர சரணம் மே தவ சரணயுகம். சர்வதேவ சர்வோத்தம சர்வத துர்வృத்த கர்வஹரண விபோ சாம்ப சதா சிவ சம்போ சங்கர சரணம் மே தவ சரணயுகம். ஷர்வான்னு சிவனுக்கு ஒரு பேர். இன்ஃபேக்ட் ஷர்வான்னு அர்த்தம் என்னென்னா ஒருத்தரை கொல்லக்கூடியவர், அழிக்கக்கூடியவர்கிற அர்த்தம். அப்போ சம்ஹாரமூர்த்தியாகப்பட்ட ருத்ரனை குறிக்கிற வார்த்தை ஷர்வாங்கிறது. தேவர்களுக்கெல்லாம் தேவாதி தேவனாக இருக்கார் தேவன். சர்வோத்தம, எல்லாருக்கும் மேலானவர், உத்தமமானவர். சர்வதா எல்லாம் கொடுத்துருவார். ஆசுதோஷி கேட்டால் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு கொடுத்துருவார். சர்வதா எல்லாம் கொடுக்கக்கூடியவரே. துர்விருத்த கர்வஹரண, கெட்டவர்கள், துர்விருத்தன கெட்ட நடவடிக்கை உடையவர்களுடைய கர்வஹரண, கர்வத்தை அபகரிப்பவரே. ஸோ அந்த தட்சனோட கர்வத்தெல்லாம் அடக்கினார் இல்லையா, வீரபத்ரனா அவரோட தலையை வெட்டிவிட்டார். ஸோ அப்படி அவருடைய கர்வத்தை சமனப்படுத்துகிறார். ஹரண விபோ, அப்பேற்பட்ட பகவானே சாம்ப சதாசிவ உன்னுடைய சரணங்களை சரணடைகிறேன். சர்வதேவ சர்வோத்தம சர்வத துர்வృத்த கர்வஹரண விபோ சாம்ப சதாசிவ சம்போ சங்கர சரணம் மே தவ சரணயுகம். ராதே கிருஷ்ணன். षड् रिपु षडूर्मि षड् विकार हर सन्मुख षण्मुख जनक विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. ஷட்ரிபு, நம்ம உடம்புலேயே 6 எதிரி இருக்கா. காமம், குரோதம், மோகம், மதம், லோபம், மாத்சரியம், அப்படி 6 விதமான எதிரிகள் நமக்குள்ளேயே இருக்கா. ஸோ இதெல்லாம் நம்மளோட எதிரிகள். வெளியிலேருந்தே எதிரிலாம் வேண்டாம், நம்மளுக்குள்ளேயே எதிரி இருக்குது. ஷட்ரிபு. ஷட் ஊர்மி, இது பசி, தாகம், சுகம், துக்கம், பிறவி, ஜென்மம், இப்படி 6 விதமான ஊர்மி அலைகள். இந்த ஜீவனுக்கு பிறக்கணும் சாகணும் இல்லையா. மனசுக்கு உண்டானது சுகம் துக்கம், மனசு அனுபவிக்கக்கூடியது சுகம் துக்கம். அப்புறம் பிராணனுக்கு ஏற்படக்கூடியது பசி தாகம், பிராணம் போகிறது சொல்கிறோம், பசி வர வச்சு. ஸோ அதனால் பிராணனுக்கு உண்டான பசி தாகமும் இருக்கக்கூடியது. ஸோ சரீரத்துக்கு உண்டானது தான் இது எனக்கு பிறவி ஜனனம், பிறவி இறப்பு மரணம். ஸோ இதெல்லாம் இதெல்லாம் 6 ஊர்மிகள் இருக்குது. ஷட் விகார, ஸோ 6 விதமான விகாரங்கள் ஏற்படுது. பிறக்கிறோச்ச உள்ளுக்குள்ளே கர்ப்பாவஸ்தை இல்லையா, உள்ளுக்குள்ளே அஸ்தி அப்படி சொல்கிறோம். அப்புறம் பிறக்கிறது ஜாயத்தேன்றோம். அப்புறம் மாற்றம் ஏற்படுது. அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது மாற்றம் ஏறுது. விபரிணி மதே, பரிணமத்தேன்னு சொல்கிறோம், பரிணமத்தே அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. அப்புறம் வளருது, வர்த்ததே அப்படிங்கிறோம். அபட்சியத்தேன்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகுது, டீக்கே ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஜரை ஆகிடுது,
கடைசியில் வினஷ்யதி செத்தே போகிறான். இப்படியாக 6 விதமான விகாரங்கள் இந்த சரீரத்துக்கு ஏற்படுறது. ஒரு பிறவி ஏற்பட்ட உடனே இப்படி 6 விகாரங்கள். ஸோ ஷட்விகார ஹர இதெல்லாம் நீக்கணுமே என்னது, பகவான் மீண்டும் பிறவி கொடுக்காமல் இருக்கணும். அப்போ இந்த ஷட்ரிபு ஷடூர்மி ஷட்விகாரம் எல்லாம் வராது, பிறவியே வராது. ஸோ அதை எல்லாமே நீக்கக்கூடிய ஹர, அபகரிக்கக்கூடியவன். அதனால தான் ஹரானே அவருக்கு பேர், ஹரன். ஸோ அபகரிக்கக்கூடியவனே. சண்முகன கருணை உடையவர்னு அர்த்தம். சன்னுன்னு சொல்லும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு சன் என்னது, இருந்து கொண்டு, அப்படி தேவ சன், தேவனாக இருந்து கொண்டு, அப்படி சன்னு பார்ப்போம். அப்புறம் சன்னந்தாகான்னு கிராமரில் படிக்கிற வச்சு அது என்னது, நமக்கு இஷ்டத்தை குறிக்கக்கூடியதுக்காக ஒரு வார்த்தையை சேர்க்குறோம், அது சன்னந்தாகான்னு வருது. ஸோ அது மாதிரி இங்கே வந்து 3வது சன்கிறது என்ன அர்த்தம்னா, கருணை உள்ள, ரொம்ப கிரேஷியஸாக கருணையுள்ள முகத்தை உடையவரே. பகவானுடைய முகமே பிரசன்னமாக இருக்கக்கூடிய முகம். ஷண்முக ஜனக, அவர்கிட்ட இருந்து தான் ஷண்முகன் என்ற அறுமுகத்தை உடைய முருகன் பிறந்தான். ஹே விபோ, உன்னை நான் சரணடைகிறேன். षड्रिपु षडूर्मि षड्विकारहर सन्मुख षण्मुख जनक विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. सत्यं ज्ञानमनन्तं ब्रह्मेति एतत् लक्षणलक्षितमो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. ஸோ பகவானை வந்து டிஃபைன் பண்ண முடியாது, இத்தம் இப்படிப்பட்டவர்னெல்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் வேதம் வந்து ஒரு 3 வார்த்தையை சொல்கிறது அவருக்கு. சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு 3 வார்த்தையை சொல்கிறது வேதம். ஸோ பகவான் தான் சத்து, அதாவது இருக்கக்கூடியது ஒன்றே ஒரு வஸ்துன்னு சொன்னால் அவர் தான் அந்த சத்தியமான இருக்கக்கூடிய மெய் பொருள். ஞானம், அவரே தான் ஞானம். அவர் ஞானியெல்லாம் சொல்லக்கூடாது, ஞானத்தை உடையவன் ஆகிடும். அவரே ஞானம், அவர் ஞானிங்கிற வார்த்தையெல்லாம் அவருக்கு பொருந்தாது. ஞானத்தை உடையவன்லாம் கிடையாது, அவரே தான் ஞானம். ஸோ அப்படி அனந்தம், எல்லையற்றவன். அவருக்கு ஒரு எல்லை வகுக்க முடியுமா? ஸ்பேஸாலேயோ டைமாலேயோ இல்லை வஸ்துனாலேயோ 3 பரிச்சேதம் கிடையாது. 3 விதமான எல்லைகள் அவருக்கு கிடையாது. இந்த இடத்துல தான் இருக்கார், அந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியுமா பகவானை? சொல்ல முடியாது. அப்போது ஸ்பேஸில் அவர் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு அர்த்தமாயிடுது. டைமில் நேற்றுக்கு இருந்தார் இன்றைக்கி இல்லைன்னு சொல்ல முடியாது பகவானை. அதனால் டைம்லேயே அவர் பரிச்சேதம் பண்ண முடியாது. அதே மாதிரி வஸ்து பரிச்சேதம்னா இந்த இடத்துக்கு இவனுக்குள்ளே தான் இருப்பார், அவனுக்குள்ளே இருக்க மாட்டான்னு சொல்ல முடியாது. ஒரு வஸ்துவில் இல்லை, எல்லா வஸ்துவிலும் இருப்பார். அப்படிப்பட்ட எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அனந்தம் பிரம்ம, இதுதான் பிரம்மா. பிரம்மத்தோட டெஃபினிஷன் இதான், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம இது. ஏதத் லக்ஷண லட்சிதபோ, இந்த லக்ஷணமெல்லாம் யாருக்கு பொருந்துருது? பகவானான சாம்ப சதாசிவன், அம்பாலோடு கூடிய சதாசிவனாக இருக்கக்கூடிய உமக்கு அந்த லட்சணங்கள்லாம் பொருந்தக்கூடியது. லக்ஷிதா, அவ்வாறு பார்க்கப்படுபவரே. லட்சிதம்னு என்னது? லட்சியமாக பார்க்கப்படுபவர். ஸோ இப்படி லட்சணங்களை உடையவரே, உன்னை நான் சரணடைகிறேன். सत्यं ज्ञानम् अनन्तं ब्रह्म इति एतत् लक्षणलक्षितमो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. हा हा हू हू मुखसुर गायक गीत अपदान पद्य विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. ஹாஹா ஹூஹு நம்ம நிறைய கேட்டிருக்கோம். இவெல்லாம் வந்து கந்தர்வர்கள் இல்லையா? ஹாஹா ஹூஹு 2 கந்தர்வர்கள் நாராயணத்தில் எல்லாம் வராவா. ஸோ இந்த கந்தர்வல் முக வாயினால் சுரகாயகா தேவர்கள், அவர்களாம் கந்தர்வர்கள், பாட்டு பாடக்கூடியவர்கள், அந்த கேட்டகரியில் உள்ளவர்கள் இந்த ஹாஹா ஹூஹு. ஸோ அந்த கந்தர்வர்கள் முக வாயினால் கீதா பாடப்படுபவரே. அவளை சிவனையும் நல்ல அழகாக பாட்டு பாடுவாள். விஷ்ணுவை மட்டும் இல்லை, சிவனையும் பாடுவாள். அப்படிப்பட்ட காயக கீதா, அந்த பாட்டு பாடுபவர்களால் பாடப்படும் பொருளே. அப்பதான பத்திய விபோ, அபதானம்னு சொன்னா நல்லா பாடக்கூடிய, நல்ல வெல் டன்னு சொல்ல மாட்டோமா, அதை மாதிரி நோபிளாக, ரொம்ப ப்ரெஷியஸாக, அப்பேற்பட்ட பொயட்ரி, அந்த நல்ல ஒரு பொயட்ரியால், பத்தியம் பொயட்ரியால் அவன் நல்லா பாடுவான். அப்பேற்பட்ட விபுவே. அபதானம் சொன்னான்னா நல்லா செய்யப்பட்ட ஒரு வேலை அப்படின்னு அர்த்தம். இங்கே நல்ல செய்யப்பட்ட பத்தியம்னு எடுத்துக்கணும். அபதான பத்தியம்னு வரதுனால நன்றாக இயற்றப்பட்ட பத்தியங்களால் பாடப்படுபவரே. அபதானம்னு வரும்போது அபாதானம்னு ஒரு வார்த்தை ஞாபகம் வருதா? அபாதானம் எங்கே படிக்கிறீர்கள் சம்ஸ்கிருதத்தில்? सुरगायक गीत अपदान पद्य विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्.
ल आदिर्नहि प्रयोगः तदन्तमिह मङ्गलं सदा अस्तु विभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. ல சம்ஸ்கிருதத்தில் லங்கிற எழுத்து ரொம்ப ரேர் யூஸ், ரொம்பலாம் யூஸ் பண்ணுறது இல்லை. இந்த லா 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 வரதுல இடத்துல லாவே போட்டுடுவான். மங்களம் அப்படின்னு சொன்னாலும் மங்களம் சொன்னாலும் ஒரே அர்த்தமாயிடும். ஸோ அதனால லா தான் மேக்ஸிமம் யூசேஜ், லா வெரி ரேர் யூசேஜ். ஸோ ல ஆதிகி ந பிரயோக, அந்த பிரயோகமே இல்லை. அந்த வார்த்தையோட ஆரம்பத்தால் லங்கிற எழுத்து ஆரம்பிக்கிற பிரயோகம் இல்லை. ஆனால் அந்தத்தில் இருக்குது. தது அந்தம், அதோட முடிவு லாங்கிறது எண்டில் வரக்கூடிய வார்த்தை மங்களம். மங்களம்ங்கிற வார்த்தை இருக்குது. தது சதா அஸ்து விவோ. ஸோ அந்த மங்களம் எப்பொழுதுமே இங்கே இருக்கட்டும். இகாஸ்து, இங்கே எல்லாம் எப்போதுமே மங்களம் நிறைந்து இருக்கட்டும். அப்பேற்பட்ட உன்னுடைய சரணங்களை நான் சரணடைகிறேன். சதாசிவ சம்போ சங்கர சரணம் மே தவ சரணயுகம். क्षणमिव दिवसान् नेष्यति त्वत्पदसेवा क्षण उत्सुकः शिवभो साम्ब सदा शिव शम्भो शङ्कर शरणं मे तव चरणयुगम्. இங்கே தொத்பத சேவான்னு வருது இல்லையா, உன்னுடைய பாத சேவை. ஸோ தொத்பத சேவா க்ஷண உத்சுகா, உன்னுடைய பாதத்தை நான் எப்போது சேவை பண்ண ஆசைப்படுறேன். ஒரு க்ஷணமாவது கிடைக்கணும் எனக்கு, அந்த சேவை நான் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா. ஸோ க்ஷண உத்சுகா, ஒவ்வொரு க்ஷணமுமே நான் உற்சாகமாக இருக்கேன். உன்னுடைய பாத சேவை பண்ணுறதுல ரொம்ப ஆசையோடு இருக்கேன் நான். க்ஷணமிக திவசான் நேஷதி, அப்படி நான் பண்ணும்போது திவசான் டேஸ், நிறைய நாட்களை நான் வந்து ஒரு க்ஷணம் போல் போயிடும் இல்லையா. திருட்டிராயத்தேன்னு சொல்கிறான் இல்லையா, நம்ம இதில் பாடுற வச்சு கோபிகா கீதத்தில். அது மாதிரி நாட்கள் எல்லாமே எனக்கு ஒரு க்ஷணம் போல் போயிடும். உன்னுடைய பாத சேவை பண்ண 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 என்னுடைய நாட்கள் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக ஒரு க்ஷணம் போல் போயிடும். சிவபோ, ஐயனே மங்களத்தை தரக்கூடியவனே, அம்பாளோடு கூடிய உன்னை சதாசிவனான உன்னை ஷம்போ, நீயே சம்புவாக, அதாவது க்ஷேமத்தோடு தக்ஷாமூர்த்தி கோலத்தில் இருக்கக்கூடியவரே, சங்கர எல்லாருக்கும் க்ஷேமத்தை தரக்கூடியவரே, உன்னுடைய சரணங்களை சரண யுகம் 2 பாதங்களையும் சரணமே, நான் என்னுடைய எனக்கு சரணாகதியை கொடுக்கட்டும், நான் சரணடைகிறேன். சதாசிவ சம்போ சங்கர சரணம் மே தவ சரணயுகம். இது ஸ்வர்ணமாலா சமாப்தம்.